अस्सलाम वालेकुम। वालेकुम अस्सलाम। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाह अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वஹதஹு லா ஷரீக லஹ்। இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு நேரத்தை முறையா பயன்படுத்துதலும் வீண் விரயத்தை தவிர்த்தலும் அப்படின்னு உள்ள சப்ஜெக்ட்ல குரான்ல அல்லாஹ் நம்மளுக்கு என்ன அறிவுறுத்தி இருக்காங்க அப்படின்னு உள்ளதை பார்த்து இன்ஷா அல்லாஹ் நம்ம கத்துப்போம். சூரா 103 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செஞ்சு ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதாவது பிற்பகலின் மீது அப்படின்னு சொல்லிட்டு மானிடவன் முற்றிலும் நஷ்டம் அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யாருன்னா நம்பிக்கை கொண்டு நன்னெறியானது ஒரு வாழ்வு நடத்தி சத்தியத்தை ஆதரிக்குமாறு ஒருவர் மற்றவரை தூண்டி கொண்டும் உறுதிப்பாட்டுடன் இருக்குமாறு ஒவ்வொரு தூண்டி கொண்டும் இருப்பவர்களை தவிர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது ஆரம்பிக்கும் போதே மானிடவன் நஷ்டம் அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கேட்டகரி மக்களை சொல்லிட்டு இவங்களை தவிர அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல நம்பிக்கை கொண்டு நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துறவங்க சத்தியத்தை ஆதரிக்குமாறு ஒருத்தவங்களும் தூண்டி கொண்டு என்கரேஜ் பண்றது, அதுக்கப்புறம் உறுதிப்பாட்டுடன் இருக்குமாறு ஒவ்வொருவரையும் தூண்டி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சின்ன அத்தியாயத்துல அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மையை நம்ம கற்றுத்தராங்க. ஆனா நேரத்தை வீணாக்குறது வீணாக்குவன் நஷ்டம் அடைகின்றான். நேரத்தை நல்ல செயலுக்காக பயன்படுத்துறவன் தான் வெற்றி பெறுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை கொண்டு நன்னறியான வாழ்வு நடத்துறவங்க அந்த நேரத்துல சத்தியம் செஞ்சு அல்லாஹ் சொல்லிட்டு அந்த நேரத்தை நல்ல முறையில நல்ல செயலுக்கு பயன்படுத்துறவங்க நம்ம வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கை குறித்து அல்லாஹ் சொல்லும் போது இந்த வாழ்க்கை ரொம்ப குறுகியது. நம்ம மறுமை நாள்ல அல்லாஹ் நம்ம கிட்ட கேட்பாங்க, பூமியில நீங்க எவ்வளவு நாள் தங்கி இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது மக்கள் பதில் சொல்லுவாங்க, ஒரு நாளோ அல்லது ஒரு நாள்ல பகுதியை தான் நாங்க தங்கி இருந்தோம் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, இல்ல நீங்க மிகவும் குறுகியது ஒரு காலம்தான் நீங்க தங்கி இருந்தங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பதில் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம 60 வருஷம் 70 வருஷம் வாழ்றது ஒரு பெரியதா இருந்தாலும் மறுமை நாள்ல அது ஒரு சிறிய நேரமாகவே நம்மளுக்கு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுல புரிஞ்சுக்கிறோம். அதனால ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ரொம்ப மதிப்பு மிக்கதா இருக்கு. ஒவ்வொரு நாளும்னா ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு ரொம்ப மதிப்புக்கு மிக்கதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஏன்னா இந்த வாழ்க்கையே நம்ம சிறப்பா செயல்படக்கூடியவங்க யாருன்னு எங்களை பிரித்தறியும் நோக்கத்துக்காகத்தான் நான் வாழ்வையும் மரணத்தையும் படைச்சேன் அப்படின்னு சூரா 67 எல்லாம் நம்மள்ட்ட சொல்லி காமிக்கிறாங்க. அதனால இந்த வாழ்க்கைன்னு சொல்றதே இந்த காலம்னு சொல்றதே அது நேரத்தை தான் குறிக்கும். இப்ப நம்மளுக்கு அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்துட்டு அது எதுக்காக நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்காங்கன்னா சிறப்பாக செயல்படக்கூடியவங்க யாருன்னு பிரித்தறியறதுக்காக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஒரு ஸ்டேஜா தான் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தை நம்ம வீணடிக்க கூடாது அப்படின்னு நம்ம பாக்குறோம். இந்த வசனத்துல நம்ம கவனித்து ஒரு விஷயத்த பார்க்கன்னு அல்லாஹ் யாரு அதிகமான செயல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம கிட்ட சொல்லல, யாரு சிறந்த செயல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் கேட்கிறாங்க. அதனால நம்ம செயல் செய்யறத சிறந்ததா செய்யணும் அப்படின்னு நம்ம இந்த வசனத்திலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால ஒரு குவான்டிட்டி முக்கியம் இல்ல, குவாலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இது நம்ம திக்ருக்கும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்ம திக்ரு குரான் படிக்கிறது எல்லா விஷயத்திலையும் பகிர்ந்தலாம். ஒரு ஆர்வமே ஃபோக்கஸுமே இல்லாம பல மணி நேரம் நம்ம எதையாவது நினைச்சுக்கிட்டே நம்ம திக்ரு பண்றது அல்லது வேற எதையாவது நினப்புல வச்சுக்கிட்டே சும்மா வச்சுக்க நம்ம குரான் படிக்கிறதுலாம் அதெல்லாம் படிக்கிறத விட நம்ம ஃபுல் ஃபோக்கஸா நம்ம ஒவ்வொரு செல்லும் அல்லாவை துதிக்கிற மாதிரி உணர்ந்து அல்லாவோட மகத்துவத்தை உணர்ந்து
அல்லாவோட எவ்வளோ அல்லாவோட பிரமிப்பை உணர்ந்து நம்ம சுபான் அல்லா, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த அருளுக்குடைய உணர்ந்து ஒரு மனசார அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றது, நம்ம நம்ம செஞ்ச தப்ப உணர்ந்து அதை வருந்தி திருந்தி அந்த தப்பு நம்ம மறுபடியும் செய்ய மாட்டேன்னு அல்லாஹ் கிட்ட நம்ம ஒரு இறைஞ்சி பிரார்த்தித்து அஸ்தஃபிருல்லாஹ்னு சொல்றது ரொம்ப சிறந்ததா இருக்கு. அதனால குவான்டிட்டி பெருசு இல்ல, குவாலிட்டி தான் முக்கியம். அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லும் போது, உங்களில் யாரு சிறந்த செயல் செய்யறாங்க அப்படின்னு பிரித்தறிய நோக்கத்துக்காக வாழ்வையும் மரணத்தையும் நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம நல்ல செயலை செய்யறதுக்கு நம்ம இப்படிப்பட்ட அல்லாஹ் கொடுத்த அருள்படிய நம்ம பயன்படுத்திக்கின்னு வீணாக்க கூடாது. ஏன்னா வீணடிப்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை, நேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7:31 சொல்லும் போது, நடுத்தரமாக உண்ணுங்கள் பருகுங்கள், நிச்சயமாக பெருந்தீனிக்காரர்களை அதாவது வீணடிப்பவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்துல துஸ்ரிஃபு அப்படின்னு உள்ள அரபி வார்த்தை சொல்லியிருக்காங்க. அதுக்கு வீணடிக்கிறதுல ஒரு பொருள் இருக்கு. இந்த வசனம் உணவை மட்டும் நம்ம சொல்லுதுன்னு நம்ம பார்க்க கூடாது. எந்த விஷயத்தையும் வீணடிக்கிறது அல்லாஹ் விரும்புவதில்லை. உணவை வீணடிக்கிறதுல விரும்புறது இல்லை, நேரத்தை நம்ம வீணாக்குறது அல்லாஹ் விரும்புறது இல்லை, அதுக்கப்புறம் அறிவை வீணாக்குறதுல விரும்புறது இல்லை, பணத்தை, வாழ்க்கைய, எந்த விஷயத்தையும் நம்ம வீணாக்குறது அல்லாஹ் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அல்லாஹ் வெற்றி பெற்றவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல நம்மளுக்கு ஒரு ரிசல்ட்டையே சொல்லியிருக்காங்க. யாரு வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாரு வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இதை சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, நம்பிக்கையாளர்கள் தான் உண்மையிலேயே வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சூரா 23 அல்லாஹ் ஒரு ஃபர்ஸ்டே ஒரு ரிசல்ட்ட சொல்லிடுறாங்க. நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம், மானிடமான் நஷ்டமடைந்து விட்டான், அதை அந்த நன்னறியான செயல் செஞ்சு உறுதியோடு இருக்கிறவங்க அப்போ அதுல 3 பாயிண்ட் சொல்லிட்டு இவங்களை தவிர மற்றவங்க நஷ்டம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூரா 23 அல் மோமின் அல்லாஹ் சொல்லும் போது நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் அல்லாஹ் ஃபர்ஸ்ட் வசனத்துல சொல்றாங்க. அவங்களோட தன்மைகள் என்னன்னு அதுல உள்ள தொடர்ச்சியா உள்ள சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இவங்க தான் நம்பிக்கையாளர்கள். நம்ம மத்தவங்க நான் நம்பிக்கையாளர்கள், நீங்க நம்பிக்கையாளர்கள், அவங்க நம்பிக்கையாளர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம யார வேணாலும் நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த செக்லிஸ்ட்ல உள்ளதை நம்ம எல்லாத்தையும் நம்ம ஃபுல் பண்ணாதான் நம்ம அந்த நம்பிக்கையாளர்களோட கேட்டகரிக்கு வருவோம். அந்த நம்பிக்கையாளர்களோட கேட்டகிரியில இருக்கிறவங்கள்ட்ட தான் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதுல தன்மைகள் ஃபர்ஸ்ட் தன்மையா சொல்லும் போது, அவங்க தொடர்பு தொழுகையும் போது பயபக்தியோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீண் பேச்சை தவிர்த்து கொள்ளுவாங்க. தொழுகையில பணிவாக பயபக்தியோடு இருப்பாங்க, வீண் பேச்சிலிருந்து விலகி இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இப்ப நேரத்தை வீணடிக்க கூடாது அப்படின்னு உள்ளதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல வெற்றி பெற்றவங்க நம்பிக்கையாளர்கள்னு அல்லாஹ் ஒரு கேட்டகிரி சொல்லியிருக்காங்கல்ல, அதுல நம்பிக்கையாளர்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க, வீண் பேச்சை தவிர்த்துப்பாங்க அப்படின்னு அது ஒரு மெயினான கேட்டகரியா இருக்கு. எப்படி சலாத்து ஒரு நம்பிக்கையாளர்கள்னா அவங்க கடைபிடிப்பாங்க, ஜக்காத்தை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்பை பாதுகாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்கல்ல, அதுல 2வது இதா சொல்லும் போது வீண் பேச்சை தவிர்த்துப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் எப்படின்னா இப்ப ஒரு இதுல நம்ம போக்கஸ் இன்னும் நம்ம செலுத்த வேண்டியதா இருக்கு. இந்த வீண் பேச்சு சும்மா ஒரு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் பேசுறதுல தப்பு இல்லை தானே. ஒரு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில போய் ஒரு 4 ஒரு இது பண்றது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வீண் பேச்சை தேடி போறவங்களுக்குலாம் நம்ம நிறைய பேர்ல இருக்கோம். அல்லாஹ் நம்பிக்கையாளர்களோட தன்மையா அது கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்ம நேரத்தை வீணடிக்கிற மாதிரி எந்த செயலும் நம்ம செய்யக்கூடாது. வீண் பேச்சே தவிர்த்துங்க. அதுக்கப்புறம் வீண் பேச்சுன்னு சொல்லும் போது இது ஒரு தனி சப்ஜெக்டாவே எடுத்து பேசலாம்.
நம்ம நம்ம வாழ்க்கையில வந்த ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து பார்க்கும்போது அது வீண் பேச்சுல தான் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நார்மலா பேசிக்கிட்டு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 2 வார்த்தையை போட்டு பேசுனதுனால அது பெரிய மன வருத்தம் உண்டாக்கி ஒரு பெரிய பிளவை உண்டாக்கிடும். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பெரிய பிசினஸ் வந்து வீண் பேச்சு பேசி கெடுத்து விட்டுரும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு வீண் பேச்சு, ஏன்னா வீண் பேச்சுன்னு எல்லாம் வந்து அதை சொல்லி அதை வந்து நம்பிக்கையாளர்களோட தன்மையா அதை வந்து அவங்க தவிர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட விஷயத்துல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து அப்படிப்பட்ட வீண் பேச்சுல இருந்து நம்ம வந்து விலகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சில தன்மைக்கு நம்பிக்கையாளர்களோட தன்மையை சொல்லிட்டு இவங்க தான் சொர்க்கத்துக்கு வாரிசுதாரர்கள், அங்கே அவங்க என்றென்றும் வசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யாருன்னா சொர்க்கத்துக்கு வசிக்கிறவங்களோட ஒரு முக்கியமான பாயிண்ட்ல இது ஒண்ணு ஒண்ணு என்னன்னா வீண் பேச்சை தவிர்த்துக்கிறவங்க அப்படின்னு. சப்போஸ் நம்ம வீண் பேச்சு பேசுறவங்களா இருந்தோம்னா இந்த இது வந்து நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாயிடுது. அதனால வீண் பேச்சு தானே, ஒரு பொழுதுபோக்கு தானேன்னு சொல்லிட்டு அது பொழுதுபோக்க நம்ம ஒரு வரம்பு மீறி தாண்டி போகும்போது அது வந்து ஒரு பெரிய இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது ஒரு நம்பிக்கையோட தொடர்புடுத்து அல்லாஹ் வந்து வீண் பேச்ச சொல்லியிருக்காங்க. நம்ம வரம்பு மீறி தாண்டி போடும்போது நம்ம வந்து இந்த அல்லாஹ் சொல்ல அந்த வெற்றியாளர்கள் லிஸ்ட்ல இருந்து வெளியேறிடுறோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால நம்ம நேரத்தையும் நம்மளோட வார்த்தையும் வீணாக்காம வீண் பேச்சில இருந்து தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம எதுல வீணாக்குறோம்னா பயனற்ற ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் தேவையில்லாத சோசியல் மீடியால வந்து ஒரு முடிவில்லாத ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே அப்படியே ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, பயனற்ற செய்தியை கேட்கறது, முடிவுறாத விவாதங்கள், சில சில டிஸ்கஷன்லாம் வந்து நம்ம நாலேஜ் அது நம்மளுக்கே புரியாது. சில டிஸ்கஷனு அந்த கேள்வி பதில் எல்லாம் வந்து அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு நாலேஜ் வளரும். அது நம்ம ஒரு கத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஒரு நிமிஷம். கத்துக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்துல நம்ம போய் நம்ம நாலேஜை வளர்த்துக்கிறது ஓகே. சில இது வந்து விவாதத்துக்குன்னே பண்ணுவாங்க. ஒரு முடிவுறாம அப்படியே ஒரு நாள் கணக்குல அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும். ஏன்னா இது வந்து அல்லாஹ் ஒரு சொர்க்கத்துக்கு உள்ள தகுதி உள்ளவங்க ஒரு எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல வந்து அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு ஜாப்னா இந்த இவ்வளவு படிச்சிருக்கணும், இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு, இந்த இந்த நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இதுல எல்லாமும் நம்ம ஃபில்ஃபில் ஆனாதான் நம்ம அந்த ஜாபுக்கு நம்ம எலிஜிபிள் ஆக முடியும். அந்த மாதிரி அல்லாஹ் வந்து சொர்க்கத்துக்கு வாரிசுதாரர்கள்னு சொல்லிட்டு சில எலிஜிபிலிட்டியில சொல்லும் போது அவங்க வீண் பேச்சை தவிர்த்துப்பாங்கன்னு சொல்ற அந்த எலிஜிபிலிட்டியா எல்லாம் நம்ம வச்சிருக்காங்க. அதுல நம்ம இன்னும் நம்ம ஃபோக்கஸா காமிச்சு அந்த மாதிரி இந்த வீண் பேச்சில இருந்து நம்ம வந்து தவிர்த்துப்போம். ஏன்னா வந்து இந்த மாதிரி வந்து பயனற்ற இந்த சோசியல் மீடியா மற்றதெல்லாம் நம்ம பண்றது வந்து நம்ம நேரத்தை வந்து மெதுவா வந்து திருடி அது வீணாக்கப்படுகின்றன அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கினேன். ஏன்னா ஒவ்வொரு செயலுக்கும் வந்து ஒரு கணக்கு உண்டு. அல்லாஹ் குரான்ல 99வது சூறால சொல்லும் போது ஒரு அணு அளவு நீங்க நல்லது செஞ்சாலும் அதை நீங்க காண்பீங்க, அணு அளவு நீங்க தீமை செஞ்சாலும் அதை காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜஸ்ட் ஒரு அணுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சின்னது தானேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுறோம், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் வந்து இந்த நார்மல் லைஃப்ல வந்து இதெல்லாம் வந்து இந்த மாடர்ன் லைஃப்ல இதெல்லாம் சாதாரணம் தானேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேசா எடுத்துக்கிறோம். அப்படிப்பட்ட விஷயமும் வந்து கவுண்டடு. அதுக்கு நீங்க வந்து அதை நீங்க வந்து மறுமையில நீங்க காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஒரு கொஞ்ச நேரம் குரான் படிச்சானோ அது அல்லாஹ் அறிவாங்க. அதாவது கொஞ்ச நேரம் அந்த நேரத்தை நம்ம வீணாக்கினானோ அல்லாஹ் அறிவாங்க. ஒரு நல்ல வார்த்தை பேசினானோ, மற்றவங்களுக்கு உதவுனானோ, ஒரு ஒரு முள்ள எடுத்து சைட்ல போட்டானோ, ஒரு ஒரு குப்பையை நம்ம வந்து கீழே போடாம அதை நம்ம சேகரிச்சு ஒரு பயன்பாடு இருக்கிற மாதிரி வந்து ஒரு கரெக்டான ஒரு குப்பை தொட்டியில பிரிச்சு போடுறது, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமும், ஒரு புது இடத்துல டேப் தண்ணி வேஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை சரி பண்றது, இதெல்லாம் வந்து எல்லாமும் கவுண்டடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால ஒரு நேரம் மாதிரிதான் நம்மளோட செயலும், ஒவ்வொரு செயலும் வந்து வந்து அல்லாஹ் கிட்ட நம்ம காணக்கூடியவர்களா இருக்கோம். அதனால நல்ல செயல் செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து தள்ளி போடக்கூடாது.
ஏன்னா வந்து மரணம் வரும்போது வந்து மனிதன் ஒரு மனிதன் கூறுவான், எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட கேட்பான். அந்த அவகாசம் எதுக்கு கேட்பான்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு எனக்கு ஒரு மரணம் வரும்போது எனக்கு ஒரு சின்ன அவகாசம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் எதுக்காக கேட்கிறானா, இதை நம்ம ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். அதனால நம்ம கொஞ்சம் கவனமாக நம்ம கேட்போம் இன்ஷா அல்லாஹ். எதுக்காக அவகாசம் கேட்பான்னா, நான் தர்மம் பண்ணிட்டு நல்லவனா இருப்பேன், அதுக்காக எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க அப்போதைக்கு அவங்க மரணத்துக்கு அப்புறம் மறைவான விஷயம்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தெரிய ஆரம்பிச்ச பிறகு எதுல வெற்றி இருக்குன்னு அவங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. அப்ப தர்மம் கொடுத்து நன்னறியான செயல் செஞ்சேன்னா வெற்றி பெற்றுருவேன் அப்படின்னு அந்த ரிசல்ட் தெரிஞ்ச பிறகு அந்த ரிசல்ட் நான் இங்க போய் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, நான் அதை செஞ்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்பாங்க, மனுஷன் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க எதுக்கு அவகாசம் கேட்கிறாங்கன்னா, இந்த உலக விஷயத்துக்கும் எந்த விஷயத்துக்கும் இல்லை, நான் சேர்த்து வச்சிருக்கேன், அதை நான் இன்னும் கொஞ்சம் நான் என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறேன், நான் வந்து இன்னும் கொஞ்சம் நான் உலகம் ஃபுல்லா இந்த சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன், அந்த மாதிரி இந்த உலக சார்ந்த இப்ப நம்ம அதுக்காக தானே நம்ம இப்போ நம்ம ஒரு ஃபோக்கஸ் இப்போ பெரும்பாலர்கள் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி ஃபோக்கஸ்ல அந்த மாதிரி உலக விஷயத்துல தானே இருக்கு. அந்த விஷயத்தை கேட்காம நான் தர்மம் செஞ்சு நல்லவனா இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைவானதெல்லாம் பார்த்த பிறகு அந்த அவகாசம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். ஆனா வந்து அந்த வாய்ப்பு அப்போதைக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குர்ஆன்ல பல வசனத்துல நம்ம பாக்குறோம். ஆனா அந்த வாய்ப்பு வந்து இப்பதான், இப்ப இந்த நிமிஷம் இருக்குல்ல, இந்த நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்குற வாய்ப்பு. இது 46:20 அல்லாஹ் சொல்லும் போது, நல்ல வாய்ப்புகளை நீங்க வந்து வீணடித்து விட்டீங்க, நீங்க அவற்றில் வந்து களிப்படைஞ்சிட்டங்க அப்படின்னு. அல்லாஹ் வந்து நம்மள சந்தோஷமா இருக்கிறதுக்காக இந்த நேரத்தை வந்து நீங்க நன்னறியான முறையில நீங்க பயன்படுத்தினாங்கன்னா உங்களுக்கு எட்டர்னல் ஹாப்பினஸ், சொர்க்கம் அப்படின்னு சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் வந்து ஓமானமா எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. நம்ம பல வசனங்கள்ல நம்ம வந்து குர்ஆன் ஃபுல்லா பாக்குறோம். அப்படிப்பட்ட எட்டர்னல் ஹாப்பினஸ் நீங்க அடையறதுக்கு இந்த வாழ்க்கையில நீங்க நன்னறியான செயல்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த கொடுத்திருக்கிற டைம்ல வந்து நம்ம வந்து ஜாலியா அதுக்கு, அதாவது நீங்க களிப்படைந்து விட்டீர்கள், இந்த நேரத்தை வீணாக்கிட்டு நீங்க களிப்படைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்றாங்கன்னு அல்லாஹ் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை 46:20 அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அதனால இந்த நேரத்தை வந்து உங்களுக்கு வாய்ப்பு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை நீங்க வந்து வீணடிக்காதங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல நம்ம ஆழமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காது, இதுதான் ஃபைனல் சான்ஸ். இந்த ஃபைனல் சான்ஸ் எதுக்குன்னா நம்ம பிலீஃப ப்ரூவ் பண்றதுக்கு, நம்ம நம்பிக்கைய வெளிப்படுத்துறதுக்கு, நம்ம காரியங்களை சீர் செய்யறதுக்கு, நம்ம ஆன்மாவை பலப்படுத்தி அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்துக்கு போறதுக்கு உள்ள ஃபைனல் சான்ஸ். இதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கூட அவகாசம் தரப்படாது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்படி இவ்வளவு ஒரு பெரிய அருளா இருக்கிற அந்த நேரத்தை நம்ம வீணடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குர்ஆன்ல பல வசனத்துல இருந்து அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதனால இன்றைக்கு நமக்கு கிடைக்கும் வந்து ஒவ்வொரு நேரமும் வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கு. இந்த போலித்தனமான இந்த விஷயத்துல இருந்து நம்ம திசை திருப்பிடாம உண்மையான விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இந்த இந்த இதெல்லாம் சொல்லும் போது அப்பனா வந்து நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம வந்து ஜாலியாவே இருக்கக்கூடாதா, ரொம்ப ஒரு சில பேர் வந்து மார்க்குனாலே அப்படிதான் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டே இருக்கக்கூடாது, அவங்க மியூசிக் கேட்கக்கூடாது, அவங்க வந்து மற்ற ஒரு பொழுதுபோக்கு ஒரு பிக்னிக்கோ மற்றதுக்கோ போகக்கூடாது, ஒரு சன்னியாசி மாதிரி ஃபுல்லா வந்து தியானத்திலேயே தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்மளை வந்து அனுபவிக்கிறதுக்கு இதை கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு வரம்பு கொடுத்துருக்காங்க. அந்த உள்ள அந்த வரம்பை மீறாம
அதுல அல்லாவை நினைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கினேன். ஈவன் நம்ம மியூசிக் கேட்டானோ, ஈவன் நம்ம நல்ல ஒரு சினிமா பார்த்தானோ, இல்ல நம்ம ஈவன் நம்ம ஒரு பிக்னிக் அல்லது ஒரு ஒரு நேச்சுரல் சீன் பார்த்தானோ, அதுல அல்லாவை துதிக்கினேன். ஈவன் நம்ம ஒரு பிசினஸ் நம்மளோட ஒரு வாழ்வாதாரத்துக்காக நம்ம பணத்தை ஈட்டுறதுக்காக நம்ம பிசினஸ் பண்ணாலும் அல்லாஹ் சொன்ன முறையில பண்ணணும். இதுதான் வந்து சப்மிஷன். இதுதான் வந்து அல்லாஹ் அமைச்சு கொடுக்குற வாழ்க்கை. நம்ம பிசினஸ் பண்ணாம இல்ல குடும்பத்தை நம்ம பார்க்காம நம்ம ஒரு மார்க்கம்னு வந்து அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல சில பேர் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு பிசினஸ் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு அல்லாவுக்காகன்னு சொல்லிவிட்டு மாசக்கணக்குல போறவங்க எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அல்லாஹ் வந்து இது எல்லாத்தோட உலக வாழ்க்கையோட இருங்க, அதுல அல்லாஹ் சொல்லி இருக்கிற மாதிரி நீங்க இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தா பெர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் இங்கேயும் கிடைக்கும், மறுமையிலயும் கிடைக்கும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்னதா சொன்னா இங்கேயே நம்ம வந்து கழிப்படையலாம், நம்ம மறுமையிலையும் அல்லாவோட அளப்பெரிய அந்த சொர்க்கத்தை அடைய முடியும் அப்படின்னு உள்ளதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வந்து அல்லாஹ் ஒரு வசனத்துல சொல்லியிருக்கிறாங்க, நீங்க அல்லாவை நினைக்கின்ற இதயங்கள் தான் சந்தோஷம் அடைகின்றன, களிப்படைகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லா சூழ்நிலையும் பிசினஸ்ல இருக்கும் போதும் சரி, ஃபேமிலியில இருக்கும் போதும் சரி, ஒரு என்டர்டெயின்மெண்ட்ல இருக்கும் போதும் சரி, மற்ற எந்த விஷயத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கும் போதும் சரி, எந்த விஷயத்துல இருந்தாலும் நம்ம அல்லாவை வந்து நம்ம நினைவு கொண்டுகிட்டு இருக்கும்போது அது நம்ம இங்கேயும் ஹாப்பியா அல்லாஹ் நமக்கு தராங்க, மறுமையிலையும் பெரிய ஒரு ஹாப்பினஸ் தராங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதனால நம்ம நன்னெறியில வந்து அல்லாஹ் வந்து நம்மளை விரைஞ்சிட சொல்றாங்க. 2:148 சொல்லும் போது நீங்க போட்டியிடுங்க, நன்னெறிக்கு நீங்க போட்டியிடுங்க, நன்மை செய்யறதுக்கு போட்டியிடுங்க, அறிவை வளர்த்துக்கிறதுக்கு போட்டியிடுங்க, குரானை படிச்சு புரிஞ்சு அதை செயல்படுத்துறதுல போட்டியிடுங்க, தர்மம் செய்யறதுல போட்டியிடுங்க, மக்களுக்கு உதவுறதுல போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்மளை என்கரேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த நேரத்தை வீணடிக்காம குரானை கவனத்தோட ஆராய்ந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லும் போது நம்மளை சிந்திக்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ராங்கான வேடா சொல்லியிருப்பாங்க. ஏன் நீங்க குரானை கவனத்தோடு ஆராய்ந்து பார்க்காது இருக்கின்றனர், அவர்களுடைய மனங்கள்ல வந்து கூட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறாங்க. அதனால நம்ம வந்து குரானை ஆராய்ந்து பார்க்கணும், தினமும் நம்ம குரானை படிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தணும். இந்த குரானை ஆராயும் போதுன்னு சொல்லும் போது அந்த 19 அற்புதம், அது அற்புதம்னா வந்து டாக்டர் ரஷாத் கலீஃபா அதோட ஜஸ்ட் ஒரு ஃபார்முலாவை தான் ரிவீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை நம்ம தேட தேட வந்து 19 அற்புதம் அவ்வளவு பிரமிப்பா வந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து அதான் இப்ப உள்ள நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற டெக்னாலஜில ஏஐ எல்லாம் கேட்கும் போது அந்த இதெல்லாம் நம்மளுக்கு அந்த கால்குலேஷன்லாம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம போட்டா அதே பிரேக் டவுன் கொடுத்து கரெக்டா அந்த வார்த்தையெல்லாம் கவுண்ட் பண்ணி அவ்வளவு ஈஸியா சொல்லிடுது. அந்த மாதிரி வந்து நம்ம குரானை வந்து ஆராய்ந்து பார்க்கும்போது அல்லாஹ் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 74:30 அந்த 19 அற்புதத்தை சொல்லிட்டு அதன் மீது 19 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 19 தன்மையை வந்து அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. 74:30 விசுவாசம் கொண்டவர்களின் விசுவாசத்தை வலுப்படுத்தும், அப்படி ஸ்ட்ரெங்தன் த ஃபைத் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அவங்க நம்பிக்கையை வந்து வலுப்படுத்தும். அதுக்கப்புறம் நம்பிக்கையாளர்கள் சந்தேகங்கள் அனைத்து சோடகளும் நீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் 2 எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து காலப்போக்குல நம்ம மனசு வந்து கரப்படியக்கூடிய மனசா இருக்கு. ஏன்னா பல விஷயத்த நம்ம பார்க்கிறோம், சைத்தான் நம்மள பல ரூபத்துல வரான். அதனால நம்ம வந்து நம்பிக்கையில வலு இருக்கிறதுக்கு உள்ள வாய்ப்பும் அதிகமா இருக்கு. சந்தேகத்தை புகுத்துறது தான் சைத்தானோட இதா இருக்கு. அவனோட டிராப்லயும் நம்ம வந்து மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அல்லாஹ் இந்த 19 அற்புதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அது நம்மளுக்கு வந்து வலுப்படுத்தும், சந்தேகங்கள் அனைத்தையும் போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால அப்படிப்பட்ட 19 அற்புதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அந்த 19 அற்புதம் வந்து மூல அரபியில தான் அடிப்படையா கொண்டதா இருக்கிறதுனால நம்ம அரபியை கத்துக்கிட்டு, ஏன்னா இப்ப நம்ம அரபி இப்ப கத்துக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப கத்துக்க ஆரம்பிக்கும் போது ஷாக்கிங்கா இருக்கு. இந்த அரபி அல்பபெட்டே வந்து நம்மளுக்கு இவ்வளவு நாள்
வந்து ப்ரொனன்சியேஷன்னா வந்து நம்ம தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க சொல்லும் போதெல்லாம் வந்து அவங்க சொல்ற உச்சரிப்புக்கும் நம்ம சொல்றதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம வந்து இன்னும் அந்த அல்பபெட்டே கத்துக்கல. இந்த உலக ரீதியில நம்ம வந்து ஒரு பொருளாதாரம் ஈட்டுறதுக்கும் நம்ம மற்ற விஷயத்துக்கும் நம்ம நிறைய லாங்குவேஜ் நம்ம கத்துக்கிறோம். கத்துக்கிறதுக்கு ஆர்வமா நம்ம வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம நெட்ல எல்லாம் போட்டு ரொம்ப அதுல ஆர்வம் காட்டுறோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து நிறைய லாங்குவேஜை படிக்க வைக்கிறோம். இங்கிலீஷு, தமிழ், ஹிந்தி, அதுக்கப்புறம் மத்த எந்தெந்த கண்ட்ரிக்கு போவாங்களோ அதெல்லாம் வந்து பண்றோம். ஆனா அல்லாஹ் வந்து உங்களை விசுவாசத்தை வலுப்படுத்தும், சந்தேகங்கள் அனைத்தையும் போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 19 சொல்லிட்டு அந்த 19 வந்து அரபியில தான் வந்து அல்லாஹ் வச்சிருக்காங்க. அந்த அரபி எழுத்துல தான் அந்த கணக்கிட்டு வச்சிருக்காங்க. அரபி வார்த்தையில தான் கணக்கிட்டு வச்சிருக்காங்க. இந்த அரபிக்கு ஸ்பெல்லிங்ல தான் வச்சிருக்காங்க. அதோட வேல்யூ அம்ஜத் மதிப்புல தான் அதை வச்சிருக்காங்க. அதனால அப்படிப்பட்ட நம்ம அரபியை கத்துக்கிட்டு குரானை நம்ம ஆராயும் போது அல்லாஹ் சொல்ற மாதிரி நம்ம ஃபைத் நம்ம நம்பிக்கை வந்து வலுவாகும், சந்தேகங்கள் அனைத்தையும் போக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம நேரத்தை வீணடிக்காம குரான் பயிலும் குழுக்களோட நீங்க தொடர்புல இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதாவது குரான் கிளாஸ், குரானை பத்தி டிஸ்கஸ் பண்றது, அல்லாவை பத்தி புகழ்றது, அல்லாவை பத்தி பேசுறது அப்படின்னு உள்ள பேசுற அந்த குழுவோட அந்த குரூப்போட நீங்க தொடர்புல இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய மாபெரும் அருள் கூட இந்த வெப்எக்ஸ் நம்ம இதுக்கு வெப்எக்ஸுக்கு முன்னாடிலாம் நம்ம இந்த நேரத்துல என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு ஒவ்வொரு ஆளும் பல விஷயத்துல சொல்லுவோம். சோசியல் மீடியால பார்த்தோம், சீரியல்ல பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸு கூட பேசி டைமை வீணாக்கிக்கிட்டு இருந்தோம். இப்ப அல்லாவோட அருளால எத்தனை வருஷமா வந்து கண்டினியூஸா ரேரா வந்து இடையில தான் நம்ம விடுபட்டிருப்போம். மற்ற நேரம்லாம் வந்து இப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்லியிருக்கிற அந்த இரவு நேரத்தை நம்ம அல்லாவை புகழ்றதுக்கும் அல்லாவோட வார்த்தையை கத்துக்கிறதுக்கும் அல்லாவை பத்தி பேசுறதுக்கும் நம்ம வந்து இந்த வெப்எக்ஸ் இதை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட இதுல வந்து நீங்க வந்து உங்களை நிர்பந்திச்சீங்க அப்படின்னு 18:28 அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அவரை மட்டும் தேடியவர்களாக இரவும் அகலம் உங்கள் ரட்சகரை வழிபடுபவருடன் இருப்பதற்கு உங்களை நிர்பந்திச்சீங்க. இவ்வுலக வீண் பகட்டுகளை தேடியவர்களாக அவர்களிடமிருந்து கண்களை திருப்பி கொள்ளாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம நேரத்தை நம்ம வீணடிக்காம நம்ம அல்லாஹ் கொடுத்த இந்த நேரத்தை நம்ம வந்து ஒரு சரியான முறையில பயன்படுத்தணும். முன்னாடி உள்ள வசனத்துல பார்த்தா மாதிரி நன்னறியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொர்க்கத்துக்கு தகுதி அடைந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற அந்த சில கேட்டகரியில வந்து அவர்கள் வீண் பேச்சை தவிர்த்துப்பாங்க, வீணடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த வீண் பேச்சு, இந்த டைமை வீணாக்காம அந்த வீண் பேச்சில இருந்து தவிர்த்துக்கிட்டு நம்ம வந்து அல்லாஹ்க்கு பிடிச்சமான செயலு, அல்லாவை பத்தி புகழ்றதுக்கு, அல்லாவை துதிக்கிறதுக்கு, குரானை கத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி குரான் வகுப்பு மற்ற அல்லாஹ்க்கு பிடிச்சமான விஷயத்துல நம்ம இன்ஷால்லா நேரத்தை செலவழிச்சு இப்படிப்பட்ட அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருள் கூட ஒவ்வொரு நேரமும் வந்து அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருள், அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பொறுப்புனாலே வந்து அது சோதனையே கடந்து வரும். இந்த நேரமும் வந்து நம்மளுக்கு ஒரு சோதனை. இந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம்? நம்ம அல்லாஹ்க்கு பிடித்தமான விஷயத்த செய்யறோமா, இல்ல அல்லாஹ்வுக்கு கோபமூட்டக்கூடிய செயலை செய்யறோமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரம் ஒரு சோதனையாவும் இருக்கு, இந்த நேரம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாவும் இருக்கு. அல்லாஹ் கிட்ட நம்ம மீண்டும் திரும்பி போறதுக்கு இந்த இந்த நேரம் வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு. அதை நம்ம வீணடிக்காம நல்ல விஷயங்களை, நல்ல செயலை நம்ம அதிகப்படுத்தி நம்ம குரானை நம்மளோட வாழ்க்கையின் வழிகாட்டுதலா ஏற்றுக்கொண்டு இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறத்துக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். ரொம்ப சிறப்பா இருந்தது இது ஸ்பீச். ஆக்சுவலா நீங்க சொன்னீங்கல்ல, இந்த வெபிக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்ம எப்படி இருந்தோம், அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும், அது இன்னும் உண்மைதான். முதல்ல எல்லாம் வந்து சீரியல் பார்த்துக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு இப்படிதான் நம்ம காலத்தை வேஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறம் எப்போ இந்த வெபிக்ஸ் ஆரம்பிச்சிச்சோ அந்த கரெக்டா அந்த டைம்க்கு வந்துடணும்னு அந்த நம்ம உள்ளுணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்மளை தூண்டுது ஆக்சுவலா. ஏன்னா அதுல நம்மளுக்கு வந்து இன்பம் இருக்கு,
அல்லாஹ்வை துதிக்கிறனால நம்மளுக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அதனால எல்லாம் எந்த வேலையா இருந்தாலும் சரிதான், அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து உட்காந்துடுறோம் பார்த்தீங்களா. அது இப்போ இந்த வெபிக்ஸ்னாலதான் அந்த ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. அதோட நம்மளுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்குது. ஒரு நாள் அதை விட்டுட்டோம்னா கூட இல்ல, என்னவோ நம்ம ஏதோ ஒன்னை இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அந்த ஃபீல் இருக்கு பார்த்தீங்களா. அப்போ நம்ம ஆண்டவனோட நெருக்கமா வந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம அந்த ஆண்டவனை நினைக்கிற அந்த டைமை நம்ம வேஸ்ட் பண்றதுக்கு விரும்பல. எதா இருந்தாலும் ஓடியாந்துடும். ரொம்ப நல்லா இருந்தது பேச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே பிரார்த்தனை பண்ணி முடிச்சிருங்க. வேற யார் சொல்றீங்க சொல்லுங்க. ஓகே, பிரார்த்தனை அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப பயான் அப்படியே கேப் இல்லாம எல்லா வார்த்தைகளுமே தடுமாறாம ரொம்ப நல்ல சிறப்பான செய்தி, நல்ல ஒரு நினைவூட்டல். அல்ஹம்துலில்லாஹ். சரி, பிரார்த்தனை பண்ணி முடிச்சிருவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். எல்லாம் வல்லவராக எங்கள் அல்லாஹ்வே, என்னுடைய பாவங்களை மன்னிப்பீராக, எங்களை நேரான பாதையில் செலுத்துவீராக, எங்களுடைய ஆன்மாக்களை பலப்படுத்துவீராக, எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நன்மையானவற்றை வழங்குவீராக, நரக வேதனை விட்டும் காப்பீராக, நிராகரிக்கும் கூட்டத்தினர் மீது எங்களுக்கு வெற்றியை வழங்குவீராக, சரணடைந்தவர்களாக எங்களை மரணிக்க செய்வீராக, எங்கள் மீது உங்களுடைய கருணையை பொழிவீராக, எங்களை மன்னிப்பீராக, எங்களுக்கு வழங்குவீராக. வழங்குபவர்களை நீரே மிகச் சிறந்தவராக இருக்கின்றீர். ரட்சகரே, மிக்க அருளாளரே, மிக்க கருணையாளரே, துதித்திற்குரியவரே, சாட்சியாளரே, உண்மையாளரே, ஆதரவு அளிப்பவரே, சக்தியானவரே, ஒப்பிட முடியாத எங்களின் ஒரே ரட்சகரே, செம்மனரே, ஒருவரே, புகழுக்குரியவரே, அரசரே, அதிபதியே, புனிதமானவரே, அமைதி நிறைந்தவரே, மிகவும் உண்மையாளரே, கற்பவரே, ஜீவித்திருப்பவரே, நிலைத்திருப்பவரே, மன்னிப்பவரே, எங்கள் ரட்சகரே, எங்கள் மீது எங்கள் பெற்றோர் மீது நீர் அருளிய ஆசிகளுக்கு நன்றி பாராட்டுமாறும், மேலும் உமக்கு விருப்பமான நன்மைமிக்க காரியங்களை செய்யுமாறும் எங்களை ஈர்க்குவீராக. அதுபோலவே என்னுடைய குழந்தைகளையும் நன்மையுடன் இருக்க செய்வீராக. நாங்கள் உம்பால் மீண்டு விட்டோம், நாங்கள் சரணந்தர்களாக இருக்கின்றோம். எங்கள் ரட்சகரே, உமக்கு சரணந்தர்களாக எங்களை ஆக்குவீராக. மேலும் எங்களுடைய சந்ததியிலிருந்து உமக்கு சரணந்தர்களாக ஒரு சமூகத்தை இருக்க செய்வீராக. எங்களுடைய மார்க்கத்தின் சடங்குகளை எங்களுக்கு கற்றுத்தருவீராக. மேலும் எங்களை மீட்பீராக. நீரே மீட்பவர், மிக்க கருணையாளர். எங்கள் ரட்சகரே, இந்த உலகில் எங்களுக்கு நன்மையையும் அத்துடன் மறு உலகிலும் நன்மையும் வழங்குவீராக. மேலும் நரகத்தின் தண்டனையிலிருந்து எங்களை தவிர்த்து விடுவீராக. எங்கள் ரட்சகரே, எங்களுக்கு உறுதிப்பாட்டை அளிப்பீராக. எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவீராக. மேலும் நம்ப மறுக்கின்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு ஆதரவு அளிப்பீராக. எங்கள் ரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம், எனவே எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. மேலும் நரக நெருப்பின் வேதனை விட்டும் எங்களை தவிர்த்து விடுவீராக. எங்கள் ரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், ஆகையால் சாட்சியாளர்களை எங்களையும் கணக்கிடுவீராக. எங்கள் ரட்சகரே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களை மன்னிப்பீராக. மேலும் எங்கள் மீது கருணையை பொழிந்திருவீராக. கருணையாளர்கள் அனைவரும் நீரே கருணையாளர். எங்கள் ரட்சகரே, இப்போது நீர் எங்களை வழிநடத்தி விட்டதால் எங்களுடைய இதயங்களை தடுமாற விட்டு விடாதீர். உங்களுடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக. நீர்தான் வல்லலாக இருக்கின்றீர். எங்கள் ரட்சகரே, எங்களுடைய பாவங்களுக்காகவும் எங்களுடைய வரமீர்களுக்காகவும் எங்களை மன்னிப்பீராக. எங்களுடைய பாதங்களை பலப்படுத்துவீராக. மேலும் நம்ப மறுப்பவர்கள் மீது எங்களுக்கு வெற்றியை வழங்குவீராக. ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار رب اغفر وارحم وأنت خير الراحمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين ربنا تقبل منا إنك أنت السميع العليم. الفاتحة. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ما شاء الله لا قوة إلا بالله. الحمد لله. السلام عليكم.